ஹாய் ஹலோ வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல். இந்த டிஎன்பிஎஸ்சி நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் யாருக்கானதுன்னா டிஎன்பிஎஸ்சியில் அப்கமிங் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கானது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட கொஷின் பேப்பர் செட்டிங்ஸ் வந்து 2024 வரைக்கும் வேறு மாதிரி இருந்தது. 2025க்கு அப்புறம் கொஷின் பேப்பர் செட்டிங்ஸ் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நாமளும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வரப்போகிற எக்ஸாம்ஸில் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அதுக்கான சேனல் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல். இப்போது வரப்போகிற எக்ஸாம்ஸான குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜிஸை பார்க்கலாம். தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்லேருந்து 100 மார்க்ஸ் நம்மளுக்கு வரும். இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 வந்துட்டு பெருசாக டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தமிழ் கொஷின்ஸ்னால தான். டிஎன்பிஎஸ்சி போர்ட்லேருந்தே சொல்லிட்டாங்க கொஷின் பேப்பர் செட்டிங்ஸ் வந்து இனி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கணும். இப்போ எப்போதும் டிஎன்பிஎஸ்சியை சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மோஸ்ட்டாக தமிழ் அண்ட் ஆப்டிடியூடில் மட்டும்தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் இனி வரப்போகிற எக்ஸாம்ஸில் நம்ம அப்படி பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா தமிழில் 60 to 70 கொஷின்ஸ் மட்டும்தான் டெக்ஸ்ட் புக்லேருந்து வருது. அப்படி வந்த ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து எங்கேருந்து வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோ இல்லை மாடல் கொஷின் பேப்பரோ எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அந்த 60 to 70 கொஷின்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக்லேருந்து வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம 6th to 12th தமிழ் புத்தகங்களையும் அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் புத்தகங்களையும் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளால் வந்துட்டு அந்த பகுதிகளை வந்து ஈஸியாக வந்து படித்து முடிச்சிட முடியும். அடுத்தது ஜிகேலையும் ஆப்டிடியூட்லையும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தா மட்டும்தான் வரப்போகிற குரூப் 2 2A ப்ரிலிம்ஸில் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். இப்போது ஆப்டிடியூடில் பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடில் வந்துட்டு டாபிக் வைஸ் நம்ம வந்து 360 வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஆப்டிடியூடில் 360 மீன்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்கையும் புக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நோட் போட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் கன்சிஸ்டண்ட்டாக இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் ஆப்டிடியூட் கிளியர் பண்ண முடியும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்டிடியூடில் மெயினாக பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நம்ம 15 கொஷின்ஸ் வந்து அதில் ஈஸியாக போட்டுற முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரீசனிங்னு பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதுவே நம்மளுக்கு கை கொடுக்கும். உங்களுக்கு ரீசனிங் கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 7 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 7 டாபிக்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 4 டாபிக்ஸை தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணும்போது 55 கொஷின்ஸ் வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு டாபிக்னு பார்த்திங்கன்னா வரலாறும் பண்பாடு மரபு மற்றும் சமூக இயக்கங்கள் அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிறதுலேருந்து 20 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கவர் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இதுலேருந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 20 கொஷின்ஸ் கவர் ஆகுது. இதை நம்ம முடிச்சுட்டா அடுத்தது வந்துட்டு பாலிட்டின்னு பார்த்திங்கன்னா பாலிட்டிலேருந்து 15 கொஷின்ஸ் வருது. 15 கொஷின்ஸ் கவர். ஜிஎஸில் இந்த 4 பாட்டை தெளிவாக படிக்கும்போதே மோராலஸ் நம்மளால் ஒரு 80% கவர் பண்ண முடியும். இந்த ஷார்ட் பீரியடில் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்னா இந்த 4 டாபிக்ஸு ஆப்டிடியூட் அண்ட் தமிழ் கவர் பண்ணாலே நம்மளால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட முடியும். இந்த மாதம் 17ஆம் தேதி நடந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் அந்த எக்ஸாமோட காமன் பேப்பரில் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து ஜிகே பார்ட்டில் வெங்கடேஷன் எழுதின தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிற புக்கிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால கேள்விகள் வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்கப்பட்டிருந்தது. அதற்கான சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் தான் வந்து வெங்கடேசன் அவர்கள் எழுதின தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. ஸோ குரூப் 2 2A எக்ஸாமும் வந்துட்டு டிகிரி லெவல் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால இதுலேருந்து நம்மளுக்கு கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனி வரும் வீடியோஸ் வந்து வெங்கடேசன் அவர்கள் எழுதின தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிற நூல்லேருந்து ஒவ்வொரு லெசன்ஸாக வீடியோ போட போகிறோம். அது நிச்சயமாக குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு நம்புகிறோம். அதை தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி வீக்லி மந்த்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் வந்து போடலான்ட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் அதிர்ஷ்டம் தானாக நம்மளை தேடி வரும். நன்றி, வணக்கம்.